வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கு வந்து தமிழக மக்களை வந்து சந்திக்கிறதுக்காக போயிருந்தார். அங்கே இருந்த தொகுதி மக்களை வந்து சந்திக்கிறது போயிருந்தார். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவர் 2 தொகுதியில் நின்னார். ஸோ அதில் வந்து 2த்துலையுமே வெற்றி பெற்றார். ஸோ அதில் வந்து 1 தொகுதியை வந்து வித்ட்ரா பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி கிழக்கு தொகுதியை வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தார். ஸோ தனக்கு வாக்களித்த மக்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் அங்கே போயிருந்து இன்றைக்கி வந்து மக்களை ஃபுல்லாகவே பார்த்துருக்காரு. சூப்பரான ஒரு ரோட் ஷோ நடத்தியிருக்காரு. வேறு லெவல் ரோட் ஷோவாக இருந்துச்சு. அதே ரிசப்ஷன் வந்து ரிசீவ் பண்ணார். வேறு லெவல் இருந்துச்சு. உண்மையிலே சொல்லப்போனால் அதை விட அதிகமாகவே ரிசப்ஷன் வந்து பயங்கரமாக மக்கள் மத்தியில் இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து வரவேற்றாங்க தளபதி விஜய் அவர்களை. ஸோ சிஎம்மாக வரவேற்றது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வழக்கமான அதே பாட்டு, அதே தாவேக்கா பாட்டை போட்டு செம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. இப்போ சூப்பரான ஒரு வரவேற்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் வெற்றி கழகத்தின் சார்பாக 5000 பேருக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துக்கு போய் அவங்களிடம் வந்து பேசினது வந்து வேறு லெவல் சம்பவமாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வந்து அவர் இப்போ வந்து 20 நாட்கள் நடந்த அரசியலை வந்து ஒட்டுமொத்தமாகவே பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னுமே முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தற்குறின்னு எங்களை சொன்னீங்க. ஆனால் வந்து பார்த்திங்க உங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாக இருந்ததே அவங்க தான். ஸோ மக்களை பார்த்து தற்குறின்னு சொல்கிறீங்க. இந்த மக்கள் தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ காலமாக ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மக்களை பார்த்து இப்படி சொன்னது வந்து மிகப்பெரிய தவறு. ஸோ இன்னுமே நீங்கள் வந்து மக்களை பற்றி புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதேமாதிரி அரசியல்னால் என்னென்னே தெரியாது, ஒரு கவர்ச்சியில் தான் வந்து இந்த வாக்களிச்சிருக்காங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் கவர்ச்சினா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ ஒரு நக்கலாக வந்து அதை கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரங்கமே அதிர்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து பொழந்து கேட்டுனார் தான் சொல்லணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்க்கட்சிக்கு வந்து என்னென்ன பதில் சொல்லணும், இதுவரைக்கும் என்னென்ன கேள்விலாம் கேட்டாங்களோ அதுக்கு வந்து தக்க பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வைத்தது, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட இருந்த கூட்டணி வைத்திருந்த எல்லா கட்சியினருமே வந்து அதை போட்டு உடைச்சது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து பொழந்து கட்டியிருக்காரு தளபதி விஜய் இந்த ஸ்பீச்சில். டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனால் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து முடிந்த அளவுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களை நான் கைவிட மாட்டேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான எல்லா சலுகைகளுமே வரும் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகளுக்கு வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காரு. ஸோ வேறு லெவல் சம்பவமாக பேசியிருக்காரு. ஸ்பீச் வந்து தெறிக்கி விட்ருக்காருன்னு தான் சொன்னோம். கான்ஃபிடென்ட்டாக நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட உரையை வந்து முடிச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.